श्री उपरि अष्टम्यां शुभदितौ वासरः भानुवासर युक्तायाम् अपभरणी नक्षत्र संयुक्तायां शुभनक्षत्र शुभयोग शुभकरण एवं गुण विशेषण विशिष्टायां दिवादिகளும் நீங்க பெறணும் சரீரத்தில் ஆரோக்கியமாக கிடைக்க பெறணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு யாராருக்கு நட்சத்திரம் ராசி பேர்லாம் சொல்லி என்னென்ன தேவையோ சுவாமிகிட்ட வேண்டிக்கணும். குடும்பத்தார்கள் எல்லா பேரும் சொல்லிக்கணும். யாதி நவகிரக தோஷபீடா நிவாரணதா சித்தியர்த்தம் ஆதித்யாதி நவகிரக தேவதானாம் அனுகிரக பிரசாதேன பிராதிகூல்ய நிவர்த்தி பூர்வக ஆனுகூல்ய பிராப்தி சித்தியர்த்தம் अष्टलक्ष्मी लक्ष्मी सरस्वती कटाक्ष फल सिद्ध्यर्थम कुटुंबे हितदृष्टि मुखेन अद्यकरिष्ये நான் கை கூப்பிட்டு தன்வந்திரி மகாவிஷ்ணுடைய மூலமந்திரம் சொல்ல போகிறோம். தன்வந்திரி மகாவிஷ்ணுடைய அனுகிரகமானது அனைவருக்கும் கிடைக்கப்பெற்று நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பார்கள். எல்லா அனைவருக்கும் நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரியே அமிர்த கலச ஹஸ்தாய சர்வாமய விநாசனாய திரைலோக்கிய நாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமக. பக்த கோடிகள் நோயின்றி நலமுடன் வாழ்வதற்காக இன்றைக்கு வேலூர் மாவட்டம் வாலாஜாப்பேட்டை ஸ்ரீ தன்வந்திரி ஆரோக்கிய பீடத்திலிருந்து இந்த விசேஷமான இடத்துல ஸ்ரீ தன்வந்திரி உற்சவர், சக்கரத்தாழ்வார், ஆரோக்கியலட்சுமி என்ற 3 விக்கிரகங்களை அங்கேருந்து எழுந்துடச் செய்து உலக மக்களுடைய நலனுக்காகவும் விவசாயிகள் மகிழ்ச்சி பெறுவதற்காகவும் மண் வளம், மழை வளம், இயற்கை வளம் பெறுவதற்காகவும் ஆரோக்கிய ஹோமமாக நடக்கிறது. இன்றைக்கி உலகத்தில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நோய்கள் தான், பலவிதமான நோய்கள், மருத்துவரால் அறிய முடியாத நோய்கள். அப்படி மருத்துவத்தில் பலவிதமான சந்தேகங்கள் இருக்கக்கூடிய இந்த நோய்கள்லாம் இன்றைக்கி வருதுன்னா காரணம் நாம தான். நமக்கு விழிப்புணர்வு இல்லாத போயிட்டு இருக்கு. சாப்பாட்டில் கட்டுப்பாடுகள் இல்லை. இன்றைக்கி பலவிதமான உணவுகளை சாப்பிட்றதுனால ஆரோக்கிய சுகக்கேடுகள் ஏற்படுறது. அதனால் இந்த நோய்களை தீர்வதற்காகவும் உலக மக்கள் சேமமாக இருக்கிறதுக்காகவும் தன்வந்திரி ஆரோக்கியம் அப்படின்னா தன்வந்திரி தான். இன்றைக்கி எல்லாருக்கும் தெரியும், நோய் தீர்க்கக்கூடிய மாபெரும் கடவுள் மகாவிஷ்ணுடைய அவதாரமான தன்வந்திரி பகவானை இங்கே எழுந்து வச்சுருக்கோம். இன்றைக்கி விசேஷமான மூலிகைகள், 500க்கும் மேற்பட்ட மூலிகைகள், பழங்கள், புஷ்பங்களை கொண்டு இந்த யாகத்தை இன்றைக்கி நாம் நடத்திட்டு இருக்கோம். இது தமிழகம் மட்டுமில்லை, பாரதம் முழுவதும் பண்ணிட்டு இருக்கோம். இந்த யாகத்தை பாரதம் முழுவதும் இந்த யாகங்கள் நடத்தின்னு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் சென்ற மாதங்கள்லாம் நாங்கள் இமாச்சல பிரதேஷ், ஹரியானா, பஞ்சாப் போன்ற டெல்லி போன்ற இடங்கள்லாம் இந்த யாகத்தை பண்ணோம். இப்போ தென் மாவட்டங்களில் மதுரை, தூத்துக்குடி, திருச்சியெல்லாம் முடித்து இன்றைக்கி இந்த திருச்சியில் இந்த யாகத்தை நடத்தின்னு இருக்கோம். எல்லாருக்கும் நோய் இல்லாமல் இருக்கணும், நோயற்று வாழட்டும் உலகு அந்த தாரக மந்திரத்தை இந்த பகவான் இங்கே வந்து பக்தர்கள் கையாலே பக்தர் நலனுக்காக பக்தர்களே செய்யக்கூடிய ஹோமமாக இந்த ஹோமத்தை பண்ணுறோம். எல்லோரும் வந்திருந்து இந்த யாகத்தை இலவசமாக பண்ணுறோம். எந்த விதமான ஒரு இது இல்லாத விசேஷமான முறையில் எல்லோரும் நோயற்று வாழட்டும் அப்படின்ற முறையில் இந்த யாகம் இன்றைக்கி நடக்கிறது. இன்னும் இதை தொடர்ந்து நாளைக்கு நாமக்கல்லில், அது தொடர்ந்து சென்னையிலும் இந்த ஹோமங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. தன்வந்திரி ஆரோக்கிய பீடம் 71 சன்னதிகளை கொண்டிருக்கு. இதனுடைய 5 ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த விசேஷமான ஆலயம் அமைக்கப்பட்டுள்ளது. ஆரோக்கியம் அப்படின்றதுனால ஹோமங்கள் தான் இங்கே முக்கியமாக பிரதானமாக வைக்கப்பட்டிருக்கு. அதனால் எல்லா விதமான மக்களும் இங்கே வந்து இந்த யாகத்தில் கலந்துட்டு இந்த பகவானை ஆசி பெற்றால் நோய் நொடியிலிருந்து நிவாரணம் பெறலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அந்த காலத்திலே சொல்லப்பட்டு வருது. ஹோமங்களுக்கு யார் ஒருத்தர் முக்கியத்துவம் கொடுக்குறாளோ அவளுக்கு விசேஷமான நன்மைகள் ஏற்படுன்றது சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டு வருது. அதனால் இந்த யாகத்தில் எல்லாரும் கலந்து கொண்டு சிறப்பிக்கணும்னு சொல்லி எல்லோரும் பங்கேற்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள தன்வந்திரி பெருமாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த திருச்சி வாழ் மக்களுக்காகவும் பத்திரிகையாளர்களுக்கும் தொலைக்காட்சிக்காரர்களுக்கும் இதன் வாயிலாக என்னுடைய ஆசீர்வாதத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் பேர் சுவாமிஜி? டாக்டர் முரளிதர சுவாமிகள், தன்வந்திரி ஆரோக்கிய பீடம், வேலூர் மாவட்டம்.